வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு சிம்பிளாக சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கும் சரியாகிற மாதிரி ஒரு கிரேவி தான் வைக்க போகிறோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஊருக்கு போய் திரும்பி வருவோம். குருமா வைக்கணும்னு பார்த்தா உருளைக்கிழங்கு இருக்காது, பீன்ஸ் இருக்காது. அதே மாதிரி சூழ்நிலை தான் எனக்கு. கேரட் இருந்தது, ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன். பீன்ஸுக்கு பதில் நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குக்கு பதில் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது இனிப்பு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதிலே ப்ரோட்டீன் சத்து, இதுலேயும் நிறைய அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு இப்போ வர்றது பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை அவ்வளோவோ இல்லை. அதனால் அதை வேக வச்சாலும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு சர்க்கரையோ சுகரோ சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்குக்கு பதில் அந்த சக்கரவள்ளி கிழங்கையே க்யூப் மாதிரி கட் பண்ணி கிரேவியில் போட போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தக்காளி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு அதில் கடுகு போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், நம்ம இதை சேர்த்து வதக்கிட்டேன். எண்ணெயில் போட்டு அந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கும் போது அந்த கருவேப்பிலை வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் வதங்கினதும் நம்ம கிரேவி ஒரு 4-5 பேருக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் தக்காளியை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டுக்கலாம். இல்லை அம்மியில் 1/4 அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா மசிஞ்சும் இருக்காது, மசியாமையும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் 2 அடி அடித்து நம்ம போட்டுக்கோம். கொஞ்சம் கிரேவி திக்னஸாக வரும். ஒரு 4-5 பேர் பசிக்கிறதுக்கு சேர்ந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், தக்காளி நல்ல மையமே மசியல, அப்படியே இல்லை, இன்னும் கிழமை மசிச்சு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம போட்ட தக்காளியில் நல்லா வதங்கி ஒரு தொப்பு மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி தான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த காய்கறிகளை போட்டு நம்ம இந்த குருமா வச்சு அழைக்கலாம். எண்ணெய் நம்ம முருங்கைக்காயெல்லாம் போடுறதுனால பட்டை சோம்புலாம் போட நல்லா இருக்காது. நம்ம தாளிப்புக்கு கடுகு தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சின்ன மைனூட்டான விஷயம் தான். அந்த கிரேவிக்கு இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு நம்ம பட்டை லவங்கம் போட்டு முருங்கைக்காய் வச்சா நல்லா இருக்காது. நான் முருங்கைக்காய் பருப்பு கூட போட்டு சேர்த்து வைக்கலாம். அதே போல் இல்லைன்னா காரக்குழம்பா வைக்கலாம்.